வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். லோக்சபா தேர்தல் வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இந்த தேர்தலில் எல்லாராலையும் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட கடைசி நேர ட்விஸ்ட் அப்படின்றது வந்துட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய குடும்ப தொகுதியாக இருக்கக்கூடிய அமைதி அண்ட் ரேபரேலி, இந்த 2 தொகுதியிலையும் யார் போட்டியிடுவார்கள், யார் வேட்பாளர்கள் அப்படின்றது தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் ட்விஸ்ட்டாகவே இருந்தது. கடைசியில் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவார் அப்படின்னும், அமைதி தொகுதியில் கிஷோர் லால் சர்மா அப்படின்னு காங்கிரஸினுடைய முதல் குடும்பத்திற்கு நெருக்கமான நபர் அவர் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லி மறுவிச்சிருந்தாங்க. இந்த நேரத்தில் போன லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்ததை அடுத்து அந்த கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்த ராகுல் காந்தி உருக்கமான கடிதம் ஒன்று எழுதிட்டு, நான் இந்த பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ராஜினாமா பண்ணிட்டார். அவருக்கு அப்புறமா பிரியங்கா காந்தி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருந்தாங்க. கடைசியில் நாங்கள் அவரை தலைவராக கொண்டு வரோம், இவரை தலைவராக கொண்டு வரோம்னு சொல்லி அவங்கெல்லாம் மறுத்து போக வேறு வழியே இல்லாமல் மல்லிகார்ஜுன கார்கே தலைவராக வந்துட்டார். சரி, ஓகே, போனால் போகட்டுங்க. உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் வருது, இதில் எப்படியாவது எங்கள் தலைவி பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இவங்க தான் அடுத்து இங்கே உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக வருவாங்க, இவங்கள வச்சு நம்ம வந்துட்டு காய் நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த அவருடைய ஆதரவாளர்கள் அங்கேயுமே ஒன்றும் இல்லாமல் போக ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி வருத்தத்தில் இருந்தாங்க. கடைசியாக வந்துட்டு ரேபரேலி அண்ட் அமைதி இந்த 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவாங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க, இவங்களை வைத்து நம்ம அரசியலில் பெரும் உயரத்திற்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்பி காத்திருந்தாங்க. கடைசியில் 2 தொகுதியிலையுமே போட்டியிடலப்பா அப்படின்ற மாதிரி கைவிரித்தது பிரியங்கா காந்தியினுடைய ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய அப்செட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. காங்கிரஸுக்கே எடுத்த நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பிரியங்கா காந்தியினுடைய ஆதரவாளர்களினுடைய நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.